விவஸ் நான் போகிறது சுற்றுலா பொருட்காட்சி தேவுத்திடல். ரொம்ப பிரம்மாண்டமான நுழைவாயில். இப்போ வந்துட்டு பிடிசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் கூட இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பெரியவங்களுக்கு 40 ரூபாய், சின்னவங்களுக்கு 25 ரூபாய். போன உடனே அந்த மாதிரி ஒரு மிஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர். ஒரு 4:30 5 மாறிடுச்சுன்னா மக்கள் வெள்ளம் வந்து உள்ளே எவ்வளோ இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேன்னு. அந்த அளவுக்கு எடுத்த உடனே என்ன பண்ணோம்னா, இந்த காலிஃப்ளவர் இப்போ சீசன் இல்லைங்களா, பக்கடா சுட சுட சுட. ஸோ நம்ம வாங்கிட்டு வாக் பண்ணுறப்ப சாப்பிட்டுட்டே போகலாம் ஒருவர்னா பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த கடையில் நின்று சூடாக. ஏன்னா அது மேல்பட்டு நிறைய க்ரௌடு வந்துடுவாங்க, நிற்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, பேச முடியாதுன்றதுனால பார்த்தோம். பார்த்த உடனே இதை வாங்கிட்டு வந்த உடனே இந்த ஸ்னோ வேர்ல்டு கூட அந்த அளவுக்கு கிரேஸ்ஃபுல்லாக கிடையாது. பக்கத்தில் இருந்த இந்த மேஜிக் ஷோ, ஐயோ எந்த அளவுக்கு மக்களை வந்து இது பண்ணுதுன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் க்யூவில் நின்றுட்டே இருக்கிறாங்க. சரி, அதை பார்த்துட்டு க்யூவில் நிற்கிற நேரம் வந்து நம்ம இந்த அப்பள கடைக்கு போவோம். ஏன்னா இந்த பொருட்காட்சின்னு சொன்னாலே வந்து இந்த அப்பளம் இல்லைன்னா பொருட்காட்சியே கிடையாதுங்க. இது ஊட்டி அப்பளம்னு இன்றைக்கி பேர் வச்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் இதுக்கு பேர் வந்து டெல்லி அப்பளம். இது வந்து ஒன்று சாப்பிட்டா தான் ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி. இந்த வாட்டி வந்து பொருட்காட்சியில் நிறைய வித்தியாசமான குழந்தைகளை மகிழ்விக்கிறது தான். எப்பவுமே வந்து குழந்தைகள், பெண், தகப்பன், தாய் தகப்பன், பையனை கூட இது பண்ண மாட்டாங்க. பெண் பிள்ளைகளை வந்துட்டு அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, குழந்தைகளை அந்த அளவு என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை வாசிகளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர் போடுறப்ப தான் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா கூண்டுக்குள்ளே உக்காந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இது பெரிய சந்தோஷம். இது புதுசாக வந்துட்டு இந்த மீனில் வந்துட்டு காலை நினச்சி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுறது, அது புது விதமாக இருக்கிறதப்ப புது ட்ரெண்டு. பெரிய பணக்காரங்க போகிறவங்கள இடத்துல வந்து ஏழைகளும் போகலான்னுட்டு. ஆனால் திரும்ப வந்துட்டு பார்த்து வந்தப்போ பாருங்கள், லைனில் நின்றுட்டு இருக்கிறோம். எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த மேஜிக் ஷோ பார்க்குறதுக்கு, அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த இதுவாகட்டும், நம்மளை ரொம்ப லைட்டிங் ஆகட்டும், ரொம்ப இது பண்ணிச்சு, ஈகர் பண்ணிவிட்டு பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ அதை எடுத்து வந்த உடனே சின்ன குழந்தைங்கள ஒரு பாலில் வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. குழந்தைங்களுக்கு சந்தோஷம் தானே, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம்தான் குழந்தைங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஃபேர் எந்த கடையில் என்ன விற்குது, ஏது விற்குதுன்றதெல்லாம் லேட்டர், அதெல்லாம் பற்றி கவலையும் கிடையாது. குழந்தைகளை மகிழ்விக்கணும், நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் வந்து சுற்றுலா பொருட்காட்சியோடைய பெரிய ஹைலைட்டு. ஸோ எங்கே பார்த்தாலும் இப்போ வந்துட்டு 3 மேஜிக் ஷோ. இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஷோ வந்து ஐலண்ட் கிரவுண்டில் பார்த்தது முதல் முறையான ஒரு இதுவாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, தத்ரூபமாக அந்த என்ன பண்ண போகிறாங்கன்றதே அவங்க சொல்லிடுறாங்க. சரின்றது வந்து அதை பார்த்துட்டு அந்த த்ரில் முடிகிறங்காட்டியும் வெளியில் வந்து உள்ளொரு மேஜிக்கை பார்த்தோமா, சரி இவங்க வேண்டாம், கொஞ்ச நேரம் உக்காந்து இந்த பானிபூரியை டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே ஒன்று ஒரு ஐட்டம் தான், ஷேரிங் தான். அதை முடிச்சிட்ட பிறகு தான் வாக் போகிறது. ஸோ அது மாதிரி தான் நிறைய ரைட்ஸ் போனோம். ஒரு ரைடாக நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்றதுக்கு பதிலாக கேட்டோம் பானிபூரியான்னு. இல்லை, ஒருத்தர் பானிபூரி, ஒருத்தர் சோலாபூரி. ஸோ இதை பாருங்கள், சோலாபூரி. இதெல்லாம் வந்துட்டு பணம் செகண்டரி தான். குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. வருஷத்தில் ஒரு முறை தாங்க கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம். ரெண்டாவது வந்து குழந்தைங்களும் இந்த மாதிரி கூட்டு போகிறதுல இருக்கிற சந்தோஷம் நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை பார்க்குறதுக்கு திருப்பி ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு ஒர்த் வைல் தான். 40 ரூபாய் தான் பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 25 ரூபா. ரொம்ப நல்லா பண்ணலாம். இந்த மேஜிக் ஷோ எப்போ
பசங்களே வந்துட்டு நிறுத்திட்டு ஆக்ஷன் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க மாடலாக. இந்த பாருங்கள், இந்த பசங்களை பாருங்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்றது. கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நகத்தை வளர்த்துட்டு அந்த மூஞ்ச விகாரமாக பண்ணிட்டு 50 ரூபா தான் உள்ள போகிறதுக்கு. இது ஒரு செகண்டாக வந்து இது பண்ணுறது. ஸோ மேஜிக் ஷோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து த்ரில்லெல்லாம் சொன்ன உடனே புரிஞ்சிடும். அது ஒரு சஸ்பென்ஸ் வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மேஜிக் ஷோ பற்றி நான் சொல்லலை. பட் வந்து ஒர்த் வைல் 50 ரூபாய்க்கு அந்த கொடுக்குற சவுண்ட் எஃபெக்ட்டு, ஐயோ என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு த்ரில்லிங்கோட ஒரு இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷனோட பசங்க வந்து ஒரு என்னன்றது ஆச்சரியமான ஒரு பயம் கலர்ந்த ஒரு சந்தோஷம் இந்த மேஜிக் ஷோ. சரி, அங்கேருந்து பார்த்துட்டு வந்த உடனே இந்த மார்வாடி ஸ்டைலில் ஊறுகாய் பெரிய ஸ்டாலுங்க. ஒரு 30 வெரைட்டியான ஊறுகாயை வச்சுட்டு ஒரு கலக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வீட்டுக்கு தேவையானவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கணும், நிறைய வாங்கலை. ஏன்னா எப்படி இருக்குன்றது தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா எல்லா இடமே பேல்பூரி பானிபூரி. இந்த பாருங்கள், ஒரு பாவ் பஜ்ஜி. பொண்ணு வேண்டாம், நம்ம ராட்டினம் போகலான்னு சொல்லிட்டு ராட்டினத்துக்கு வந்துட்டோம். இந்த ராட்டினமில் வந்து சுற்றுறது பெருசு இல்லை, இந்த கலர்ஃபுல்லான இடத்துல உக்காந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஏறின பிறகு ஒரே சத்தம் போடுவாங்க பாருங்கள். அந்த ஒரு குதூகலம் வந்துட்டு எதுக்குமே ஈடு இணை இல்லைன்னு சொல்ல முடியும். திரும்பிய பக்கங்கள் எல்லாமே ராட்டினம் தான். ராட்டினம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ராட்டினமும் ஒரு என்ன சொல்கிறது, விதவிதமான பயம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒரு கூக்குரலோட என்ன சொல்கிறது, வார்த்தைகளே இல்லைங்க. அது வந்து ஸ்பீடு அந்த அளவுக்கு வந்து ரைஸ் பண்ணுறப்ப ஒரு சத்தம் போடுறாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு சத்தமாக இருக்கும். பசங்களோட சேர்ந்து பெரியவங்களும் ஏறி உக்காந்துருவாங்க. ஸோ இந்த ராட்டினங்களை என்ன சொல்கிறது, ஜப்பானும் வெளிநாடுகள்லாம் போகிறப்ப இந்த மாடல்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இது 120 ருபீஸு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. விளக்கொலியில் பார்க்குற இந்த சுற்றுலா பொருட்காட்சி வந்துட்டு டேவோட நைட்டில் வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 6 மணிக்கு மேலே போங்க. ஏன்னா 5 மணிக்கு முன்னாடிலாம் போயிட்டிங்கன்னா லைட்டிங்கெல்லாம் இருக்காது. அதை பார்க்குற எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வருவாங்க. அவங்க வந்துட்டு வீக் டேஸாக இருந்துச்சுன்னா 4 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும், சண்டேஸாக இருந்துச்சுன்னா 11 o'clock to 10 o'clock வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ராட்டினங்கள் வந்துட்டு எல்லா ராட்டினங்களுமே வந்து பயமுறுத்துகிற ராட்டினங்கள், குதூகலம் பண்ணக்கூடிய ராட்டினங்கள், மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ராட்டினங்கள் தான். மக்கள் பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம்ஸு, அப்பளம், பானிபூரி, பெண்களுக்கு உண்டான காதணி வகைகள், இங்கே பாருங்கள் மசாலா, வீட்டுக்கு உண்டான மசாலா பொருட்கள் கடைகள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் ஜெய்ப்பூர் ஹேண்ட்லூம் காட்டன்ஸு. ஸோ நிறைய ஒன்று நம்ம உள்ளே போயிட்டே இருந்தோம்னா நிறைய வீடியோ எடுத்தோம்னா எது பார்க்குறது அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா இந்த கூம் ரிவருக்குள்ளார ஒரு பிரிட்ஜ் போட்டுட்டு அந்த சைடு போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருந்து லைட்டில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்ததில் வந்து இந்த சைடில் வந்து சுற்றுலா பொருட்காட்சியுடைய பெரிய ஹைலைட் மகாபலிபுரத்தை தத்ரூபமாக அவங்க வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. தமிழ்நாடு சுற்றுலா பொருட்காட்சி ஃபுல் டீட்டெயில், தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குன்றதை ஒரு பெரிய மெனுமெண்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்த உடனே பாருங்கள், கத்திரிக்காய், குடைமிளகாய், பலாப்பழம் எல்லாம் வந்துட்டு மக்களையும் உழவர்களையும் அந்த அளவுக்கு இது பண்ணக்கூடிய ஒரு விவசாயக்கூடிய பெரிய ஆச்சரியம் உண்டாகக்கூடிய ஒரு ஸ்டாலு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை சமயம் வந்து
கோயிலை வந்து தத்ரூபமாக இது பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் ரிப்பன் பில்டிங், போலீஸு எல்லாமே இருந்துச்சு. ஃபுல்லாக லைட்டில் வந்து எப்படிலாம் இருக்குது பாருங்கள். பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எடுத்த உடனே விநாயகர் தான் உள்ளே போன உடனே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு சிவன். இந்த மாதிரி நிறைய ஒருத்தரையாக பார்த்துட்டு போகிறப்ப தத்ரூபமாக வந்துட்டு ஒரு சிலையும் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு டெய்லி ஒரு ஊர்லேருந்து வரக்கூடிய பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அவங்களே பண்ணி கொடுக்கறது இல்லைங்க. இந்த கோயிலுக்குள்ளார எந்த கோயிலுடைய சிலை வச்சிருக்கிறாங்களோ அந்த சிலை இருக்கிற இடத்துல இருந்து பிரசாதம் வருது. நேற்று நான் வந்து பொங்கல் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து முதல் முறை, இத்தனை முறை இல்லாமல் இது ஒரு முதல் முறையாக இந்த சிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப வேல்யூபிளான அம்மன். அது கன்னியாகுமரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. முருகன் ரொம்ப அழகாக இருந்தார். சிவன் யாரை சொல்கிறது, புதுவிதமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் என்ன சந்தோஷப்பட்டோமோ அதை நீங்களாம் சந்தோஷப்படணுன்றதுக்காக இந்த காணொலி. இந்த காணொலியை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ போடக்கூடிய நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு ஹைப்புக்கும் எங்களுக்கு வந்து புதுவிதமான உத்வேகம் கிடைக்கும் என்றது தான் உண்மை. எனக்கு இந்த முருகனை விட்டு வெளியில் வர்றதுக்கே மனசே வரல. அந்த அளவுக்கு அழகாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங், மாநகராட்சி பில்டிங் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நான் போகலை, வெளியிலேருந்தே வந்துட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த காவல்துறையில் வந்துட்டு திருடர்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, பாம்பெல்லாம் யார் வச்சுருக்காங்க, திருட்டு பொருள் யார் வச்சுருக்காங்கன்றதை வந்து ரியலாகவே மோப்ப நாய்களை வச்சு காட்டியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் அங்கே நின்றுட்டு அந்த மோப்ப நாய்களை பார்க்குறதுக்குன்னே மக்கள் எவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்காங்க பாருங்கள். யார் வெடிப்பொருள் வச்சுருக்காங்க, யார் வந்து தீய சக்தி என்றதை வந்து அந்த நாய்களுக்கு ட்ரெயின் பண்ணதை வந்து தத்ரூபமாக ரியலாகவே காட்டினாங்க. இது பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் இருந்துட்டு வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். எத்தனை நாய்கள் இருக்குது பாருங்கள். வெடி மருந்து யார் வச்சுருக்காங்கன்றதையும் கரெக்டாக பிடிச்சிட்டு இது பண்ணிவிட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து மக்களுக்காக இந்த காவல்துறை எந்த அளவுக்கு வந்துட்டு உழைக்கிறாங்கன்றதை வந்து ரியாலிட்டியாக வந்து காட்டியிருந்தாங்க. இது ஒரு வருஷம் இது மாதிரிலாம் நடக்கும். ஆனால் நான் இதை பார்த்ததே கிடையாது. இந்த வாட்டி நான் வந்து காணொலிக்காக எடுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் பார்த்தோம். ஸோ பாருங்கள், அந்த பாம் குவாட்ஸ் வந்து பிடிச்சிடுச்சு பாருங்கள். ஒரு 6-7 பேரை நிற்க வச்சுருந்தாங்க. பிடிச்சிட்டு அவங்கள கூப்பிட்டு சொல்லுது இவர் தான் வச்சுருக்காருன்றது வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவரை இடத்த மாற்றி நிற்க வச்சாங்க. திருப்பவும் அவரை தான் கண்டுபிடிச்சிச்சு. அவர் வச்சிருந்த பொருளை அவங்க எடுத்துட்டாங்க. நன்றி மக்களே.